நான் ஏன் திமுகவோட நிக்கிறேன்னு வெளிப்படையா சொல்றேன். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். சில அற்பர்கள், அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள், சங்கிகளின் எடுபிடிகள், சொம்பு தூக்கிகள், நான் ஏதோ வேற வழியே இல்லாம அங்க கிடக்கிறேன், முட்டு கொடுக்கிறேன், தாங்கி பிடிக்கிறேன், 2 சீட்டுக்காக நிற்கிறேன் அப்படின்னு அவதூறு பரப்புகிறார்கள். அந்த கும்பலுக்கு நான் சொல்லவில்லை, என் தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சொல்லுகிறேன் என்றுதான் அதிலே விளக்கம் தந்தேன். என்ன சொன்னேன் என்றால், எனக்கு ஆப்ஷனா இல்ல, நிறைய ஆப்ஷன். அந்த ஆப்ஷன்லாம் நான் ஏன் ஓபன் பண்ணி வைக்கல, அதை ஏன் நான் ஹோல்டு பண்ணி வைக்கல? நான் நினைச்சா விஜய்கிட்டு ஹோல்டு பண்ணி வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஹோல்டு பண்ணலாம். ஏன் பிஜேபி கிட்ட கூட நாளைக்கே போய் இல்லங்க நாங்க 2 MP உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா மோடி வேணாம்னு சொல்லிடுவாரா? அமித்ஷா வேணாம்னு சொல்லிடுவாரா? இவ்வளவு நாளா எங்களை விமர்சனம் பண்ணீங்க, எங்களை திட்டுனீங்க, கடுமையா பேசுனீங்க, அதனால உங்க 2 ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, 2 MP எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அமித்ஷாவும் மோடியை வேணாம்னு சொல்லிடுவாரா? மிக உயர்ந்த ஒரு அதிகாரியை அழைத்து என்னை பேசினான். இன்னைக்கு சொல்றேன், அகில இந்திய அளவுல டெல்லியில மிக உயர்ந்த அதிகாரியை அழைத்து பேசினார். நான் கையெழுத்து கும்பிட்டு, ஐயா எங்களுக்கு ஏற்றுக்கிற கொள்கைக்கு அழைத்து உடன்பாடு மன்னிச்சு இல்ல, உங்க ஜனங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாம் இல்லையா? பிரதமரை வந்து சந்திக்கலாம் இல்லையா? நிறைய ஸ்கீம் வாங்கி கொடுக்கலாம், எஸ்சி மக்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு, அதையெல்லாம் செய்ய சொல்லுவோம். உங்களுடைய அன்புக்கு நன்றியா நான் வரேன். இது 100 விழுக்காடு நடந்தது, 100 விழுக்காடு சத்தியம் நடந்தது. கொஞ்சம் நான் மனம் மாறினா என் வாழ்க்கையே வேறுதானே, இந்த கட்சியின் நிலையே வேறுதானே. இப்ப இந்த இடத்துல நீங்க அனுமதி கொடுக்காம உங்களால் தடுத்திருக்க முடியுமா? இங்க வராதுன்னு உங்களால் சொல்லியிருக்க முடியுமா? கடைசி நிமிஷம்ல லாரியில போட்டு கூட்டம் போட்டுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? தட ஓடி வந்து ஐயா வாங்க 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 வாங்க, எங்க வேணாலும் கூட்டம் போட்டுங்க, எப்படி வேணாலும் மேடை போட்டுங்க, அப்படித்தானே உங்களால சொல்ல முடியும்? கையில பகல் இருந்தா. இப்ப இதெல்லாம் தெரியாமல நாங்க இருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த கதவை, எங்க வீட்டு கதவை சாத்துறோம், உங்க வீட்டு கதவை இல்ல. இந்த கதவை சாத்துறோம்னா என் வீட்டு பக்கம் யாரும் நுழைஞ்சிடாதீங்கன்னு சாத்துறேன். இந்த பக்கம் கதவை சாத்துறேன், இவன் இந்த பக்கம் நுழைஞ்ச கூடாதுன்னு கதவை சாத்துறேன். இந்த பக்கம் இருக்கிற கதவை சாத்துறேன். ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சிருந்தேன், பின்பக்க கதவு எதுவுமே திறந்து வைக்கல. நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதுல நான் உறுதியாக இருக்கிறோம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பங்கு உண்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.